Sing a cutie story, pay attention, listen to me. If you want take tutorials, pay attention, love it, baby. இந்த உலகத்தில் நம்மளோட வாழ்க்கை அடுத்த நிமிஷம் நிலையானது இல்லைன்றத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். டேய் வாடா. எத்தனாவது? 7. 7கேவா? அவன் 12-13 சுற்றிட்டு இருக்கிறான். எல்லாம் பார்த்துக்கலாம்டா. ஃபெயிலியராகவே போயிட்டு இருக்குன்னு நினைக்காதரா ஜாக்கு. இந்த இன்டர்வியூவில் நீ நல்லா பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். மாஸ் பண்ண ஆசைப்பட்ட வேலை செய்யணும், அதுக்கான வழியே இல்லைன்றப்போ நமக்கான தேவைகளை அடைய காலம் கூட கை கொடுக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி அமைஞ்சது தான் எனக்கு அந்த பஸ் டிக்கெட். ஆனால் அம்பத்தூர் ஐடி பார்க் ஒன்று கொடுங்க. அங்கே வண்டி நிற்காதுப்பா, நீ வேணா முன்னாடி ஸ்டாப்பில் இறங்கிக்கோ. சரி ஓகே, அதே கொடுங்க. டிக்கெட். என் லைஃப்பில் நான் நினைக்கிறதும் ஆசைப்படுறதும் நடந்ததில்லை. கிடைச்ச இந்த டிக்கெட் போல தான் என்னோட சினிமா கனவு. எஸ், ஐ அம் an aspiring filmmaker. பேஷனுக்காக ஓடுற பசங்களோட வாழ்க்கையில் வர ஒரு சூழல் தான் ஃபேமிலி இஷ்யூஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதுக்காக கனவுகளை தொலைச்சிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு போகிற ஒருத்தனோட கதை. குட் மார்னிங் சார். Hey Jack, tell me about yourself. Thanks for introducing myself. I am Jack from Chennai. I have done my higher education in Peters Higher Secondary School and I have done BSc Max in Madras University. And what about your strength and weakness? Script writing, watching cinemas, talking about films. I'm well good at learning various courses like Python, marketing and Java, and I'm also good at JavaScript programming, and I want to work in a very reputed company, so I chosen this. So that's why you chosen this. One second Jack, excuse me. Hey, hello buddy, how are you? Yeah, all well. அதை பார்த்தாச்சா? ஓகே, அதே டேரக்டரோட இன்னும் 2 படம் சொல்கிறேன், பேனிக் ரூம் அண்ட் ஃபைட் கிளப். No worries. I'm in a meeting here. I will call you later. Yeah. Sorry Mr. Jack, a small friendly obligations. Then tell me, how do you adjust the Java coding process? If the project is lagging behind the
நான் இந்த இடத்துல மட்டும் சொதப்பாமல் இருந்திருந்தா இந்த வேலை எனக்கு கிடச்சிருக்கும். ஆல்ரைட் ஜாக், ஐ வில் கால் யூ லேட்டர். தேங்க்யூ சார். சொல்லுமா. என்னப்பா சாப்பிட்டியாப்பா? நான் இங்கேயே வெளியே சாப்பிட்டேம்மா. சரி சரி. நீ முதல்ல மாத்திரை கட்ட போடு. சரிப்பா. சரி ஸ்டேட். இன்டர்வியூ என்னாச்சுப்பா? வேலை கிடைச்சதா? வேலை நான் நேரில் வந்து சொல்கிறேம்மா. என்னாச்சுப்பா? குரல் ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சுடா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சரி சரி சரிம்மா, நான் நேரில் வந்து பேசுகிறேன். சரிப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு வா. இருக்கிறதுலே பெரிய கொடுமை அம்மா கிட்ட நம்ம கஷ்டத்தை மறைச்சிட்டு பேசுறது தான். லைஃப்பில் ஒரு விஷயம் தப்பாக போனால் பரவாயில்ல, நாளை துணிங்க முடிகிற வரைக்குமே ட்ராஜடி தான். ஆனால் சில நேரங்களில் நம்மளோட லைஃப் டர்னிங் மொமெண்ட்னு ஒன்று நடக்கும்ல, அதுவாக வந்துச்சு அந்த ஃபோன் கால். அண்ணா ஒரு டீ. சொல்கிறா மச்சான். என்னடா தூங்கிட்டு இருக்கியா? இன்டர்வியூ என்னாச்சு? சொதப்பிட்டேன்டா. சரி விட்றா, இதுலனா இன்னொரு வேலை. இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா உடனே கிளம்பி நம்ம தக்குவா கஃபேக்கு வந்துருக்கு. நான் அங்கே தான் இருக்கிறேன். இன்டர்வியூ ஃப்ளாப் ஆனதுக்கு ட்ரீட்டா? அஃப்கோர்ஸ் மச்சி. இந்த ஆஃபீஸில் ரிஜெக்ட் ஆகிட்டேன், இது இல்லைன்னா இன்னொரு வேலை. அப்போ என் பேஷன், எனக்கு டைரக்ஷன் எவ்வளோ பிடிக்கணும்னு உனக்கு தெரியும்லடா. மச்சான் நீ மறுபடியும் ஆரம்பிக்காரா? முதல்ல கிளம்பி வா. நான் எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க பார்க்கலே தூங்கிட்டேன்டா. இப்போ நீ ஃபோன் பண்ணி தான் எழுந்தேன். ஏதாச்சும் சாப்பிட்டியாடா? பசத்தை வந்து பார்த்தா பஸ்ஸுக்கு மட்டும் தானே காசு இருக்கு. அப்பா செத்துட்டாரு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்குடா. ஆசைப்பட்ட வேலைக்கு எவ்வளோதான் எஃபர்ட்ஸ் போட்டாலும் அதுக்கான ரெக்கக்னிஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும்ல, கிடைக்கல. அதில் ஃபெயிலியர். சரி வெயிட் பண்ண நான் தயாராக இருந்தாலும் வீட்டில் இருக்க ஃபேமிலி சிச்சுவேஷன் ப்ராப்ளம், வேலைக்கு போய் தான் ஆகணும்னு ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறேன்டா. சரி அதுக்கும் அக்செப்ட் பண்ணிட்டு நான் வேலை ஏறி இறங்கினாலும் அங்கேயும் ஃபெயில் ஆகிறேன். இப்படியே போயிட்டு இருந்தால் என்னால் எங்கேயும் சஸ்டெயின் ஆக முடியாதுன்னு தோணுதுடா. சரி விட்றா, பார்த்துக்கலாம். நீ முதல்ல பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி வா. டே ஏதோ செகண்ட் லைன் வருதுடா, நான் அவனை திருப்பி கூப்பிட்றேன். வை. ஹலோ ஹலோ. ஹாய் சார், மார்க்கஸ் பைலட் ஃபிலிம் டைரக்டர் தானே சார் நீங்கள்? ஆமாம் சார். ஓகே சார், நாங்கள் டென்ட் கோட்டா பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து பேசுகிறோம். உங்களோட ஷார்ட் ஃபிலிம் பைலட் ஃபிலிம் எல்லாம் திலீப் சார் பார்த்துருக்காரு. ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் அ பேஷனட் ஃபில்ம் மேக்கர் வித் யூனிக் ஸ்கிரிப்ட். ஸோ ஹீ லைக் த வே ஆஃப் யுவர் ஃபில்ம் மேக்கிங். ஆஃபீஸ் வாங்க சார், பேசிக்கலாம். ஹலோ சார், இருக்கீங்களா? ஹலோ ஹலோ. எஸ் சார். ஓ இருக்கீங்களா? எஸ் சார், நான் வரேன் சார். ஓகே சார், அப்போ நாளைக்கு மார்னிங் 10 o'clock ஆஃபீஸ் வந்துருங்க. லொக்கேஷன் தெரியும் சார், உங்கள் கம்பெனிக்கு நான் ஆல்ரெடி சிவி அனுப்பிச்சிருக்கேன் சார். ஓகே சார், வில் see you then. Thank you. எஸ் சார்.
இவ்வளோ நாள் என் ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணேன் பைலட் ஃபிலிம் டைரக்டர் ஜாக். இந்த ஜாக் தானா? ஹலோ, டென்ட் கோட்டா பிக்சர். கடைசியில் நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது, your start may be worse, but that's not the end. ஒரு விஷயத்தை லவ் பண்ணி அதை நேசித்து உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு சக்ஸஸும் ரெகக்னேஷனும் கிடைக்கலன்றதுனால அவங்க ஃபெயிலியர் கிடையாது. someday they will be the hero. Lights, camera, rolling, action.